அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கான டெஸ்ட் பேட்ச் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்ச்ல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி குரூப் 4 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்க நிறைய புக்ஸ் நீங்க ரெஃபர் பண்றதை ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணுங்க. நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா 6வதுல இருந்து 10வது வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் பாட புத்தகத்தை ஃபர்ஸ்ட் சிலபஸ் வைஸ் படிச்சு தரவா நீங்க முடிங்க. அதுக்கப்புறம் 11th 12th புக்ல சிலபஸ் டாபிக்ஸ் மட்டும் எங்கெல்லாம் கவர் ஆகுதோ அதை மட்டும் நீங்க 11th 12th புக்ல கவர் பண்ணுங்க. இதை நீங்க பண்ணிட்டு ஒரு 5ல இருந்து 7 ரிவிஷன் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னாலே தமிழ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க கவலைப்பட தேவையில்ல. அதுக்கப்புறம் நீங்க ஏதாச்சும் ஒரு டெஸ்ட் சீரீஸ், நம்ம டெஸ்ட் பேட்ச்னு இல்லை, ஏதாச்சும் ஒரு டெஸ்ட் சீரீஸை நீங்க எடுத்து அதுல நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். அது ஒரு நல்ல ஒரு மெத்தடா இருக்கும். டெஸ்ட் பேட்ச்ல நீங்க எடுக்க தான் உங்களுடைய ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமும் கூட. தென் நெக்ஸ்ட் நீங்க ஆப்டிடியூட்ல ஒரு புவரா இருக்கீங்க, அதாவது கணக்கு பாடமே எனக்கு தெரியாது, எழுதினாலும் ஒரு 15 இல்ல ஒரு 10 அந்த ரேஞ்சில தான் என்னால சரியா கேள்விகளை விடையடிக்க முடியுது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க இருக்கீங்கன்னா கண்டிப்பா மேக்ஸுக்குன்னு ஒரு 1 hour நீங்க அலோகேட் பண்ணி தான் ஆகணும். இதை ரெண்டையும் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க. இப்போ ஒரு நாள்ல நீங்க 6 மணி நேரம் படிக்கலாம், 8 மணி நேரம் படிக்கலாம், அது ஒரு பொருட்டே கிடையாது. இட் இஸ் நாட் அட் ஆல் அ கன்ஸ்ட்ரெயின்ட் அட் ஆல். நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க படிக்கக்கூடிய அந்த ஹவர்ஸ்ல ஒரு சரி பாதியான பங்கு நீங்க தமிழ் அண்ட் ஆப்டிடியூடுக்கு அலோகேட் பண்ணணும். பாக்கி இருக்கக்கூடிய மிச்ச பாதி நம்மளுடைய வெற்றி உறுதியாகணும். நம்ம இந்த எக்ஸாம் நம்ம எழுதுறோம்னா கட்டாயமா இந்த தேர்வை நம்ம கிராக் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஜெனரல் ஸ்டடீஸ் பாடத்தை நாம முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணி நாம வச்சுக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். இது உங்களுக்கு சர்வீஸை உறுதி பண்ணக்கூடியது இந்த ஜெனரல் ஸ்டடீஸ் தான். தமிழும் ஆப்டிடியூடும் உங்களை சர்வீஸ் கிட்ட கொண்டு போகும். இந்த ஜெனரல் ஸ்டடீஸ் பாடம் தான் நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ண போறீங்க அப்படின்றத இதுதான் டிசைட் பண்ண போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எல்லா ஜெனரல் ஸ்டடீஸும் படிச்சு முடிச்சுட்டு ஒரு வருஷத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸை நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துலயே நீங்க ஒரு 1000 ரேங்க்குள்ள நீங்க வந்துருவீங்க. ஏன் டாப் 100 கூட நீங்க எடுக்கலாம். அப்படி நீங்க எடுக்கும் போது ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட்ல நீங்க உங்க சர்வீஸை ஸ்டார்ட் பண்ண முடியும். அதுக்காக தான் நான் சொல்றேன். ஸோ எப்போதுமே நம்ம ஒரு அதிகமான ஒரு நல்ல ரேங்கை நம்ம எடுக்கணும் அப்படின்றத நம்ம மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதற்கான ப்ரிப்பரேஷனை நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏற்கனவே ப்ரிப்பரேஷனை நீங்க ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். அப்படி ஸ்டார்ட் பண்ணல அப்படின்ற பட்சத்துல இனிமேல்ட்டாவது அட்லீஸ்ட் நாளைக்காவது ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா இன்னும் டிலே பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய வெற்றி வாய்ப்புன்றது நம்ம பின்னாடி போய்கிட்டே இருப்போம். அதனால நீங்க முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ இந்த டெஸ்ட் பேட்ச்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஃபீச்சர்ஸ், சாராம்சங்கள் என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். டெஸ்ட் பேட்ச்ல நம்ம வீக்கெண்டுக்குன்னு தனியா ஒரு பேட்ச் நம்ம போட்டிருக்கோம், அப்புறம் வீக் டேக்குன்னு தனியா ஒரு பேட்ச் போட்டிருக்கோம். ஏன்னா நிறைய மாணவர்கள் வேலைக்கு போயிட்டே படிக்கக்கூடிய ஒரு மாணவர்களா இருப்பீங்க. அவங்களுக்காக 26th அன்னைக்கு லான்ச் பண்ணக்கூடிய இந்த பேட்ச் வீக்கெண்ட் பேட்ச், அதாவது சாட்டர்டே சண்டே மட்டும்தான் உங்களுக்கு டெஸ்ட் நடக்கும். அப்படி இல்லை எனக்கு என்னால வீக் டேல டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா 25th அன்னைக்கு இன்னொரு பேட்ச் நம்ம ஆரம்பிக்கிறோம். அந்த பேட்சை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எவ்ரி மண்டே அண்ட் ஃப்ரைடே உங்களுக்கு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிட்டு நம்ம வருவோம். ஒரு ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதுல ரிவிஷன் டெஸ்ட் மட்டுமே ஒரு 9 ரிவிஷன் டெஸ்ட் இருக்கு. ஆர்டினா ரிவிஷன் டெஸ்ட் மட்டுமே ஒரு 9 ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். லாஸ்டா எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு 10 டேஸ்க்கு பிஃபோர் நீங்க ஒரு 3 மார்க் டெஸ்ட் இந்த பேட்ச்ல இன்க்ளூடட். அப்போ இதுல மொத்தமா நீங்க எழுத போற தேர்வுகளோட எண்ணிக்கை 25 டெஸ்ட் நீங்க எழுத போறீங்க. அந்த 25ல 9 ரிவிஷன் டெஸ்ட், 3 மார்க் டெஸ்ட். இந்த பேட்டர்ன்ல தான் நம்ம கொடுத்துருப்போம். ஏன்னா நம்ம படிச்சா மட்டும் போதாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 4-5 புக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம பண்ண வேண்டியது 6வதுல இருந்து 12வது வரைக்கும் இருக்கக்கூடிய சமச்சீர் பாட புத்தகம். இதை நான் ஆல்ரெடி தமிழுக்கு சொன்னேன். அதே மாதிரியே ஆப்டிடியூட்னு எடுத்தீங்கன்னா 6வதுல இருந்து 10வது வரைக்கும் இருக்கக்கூடிய கணித புத்தகம் மட்டுமே உங்களுக்கு போதுமானதா இருக்கும். அப்புறம் ஜெனரல் ஸ்டடீஸுக்கு 6th to 12th இதை நம்ம படிச்சிட்டோம்னாலே நம்மளால குரூப் 4 தேர்வை எளிமையா கிராக் பண்ண முடியும். இதை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா பல வாட்டி ஒரு 4-5 வாட்டி நம்ம ரிவிஷன் பண்ணோம். அதுக்காக தான் நான் ரிவிஷன் டெஸ்ட்டே ஒரு 9 ரிவிஷன் டெஸ்ட் கொடுத்துருப்பேன். எக்ஸாம் நெருங்கும் போது ஒரு 1 வீக்கு பிஃபோர் நீங்க இந்த 3 மார்க் டெஸ்ட்டை நீங்க எடுப்பீங்க. கீழே டெஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு லிங்க் நான் தரேன். வீக்கெண்ட் டெஸ்ட் பேட்சுக்கும் லிங்க் நான் தரேன். வீக் டே டெஸ்ட் பேட்சுக்கும்
லிங்க் வந்து நான் தரேன். இந்த 2 டெஸ்ட் பேட்சையும் நல்லா கோ த்ரூ பண்ணுங்க. இந்த டெஸ்ட் பேட்ச் பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ஃபோக்கஸ் வந்து தமிழுக்கும் ஆப்டிடியூடுக்கும் நம்ம கொடுத்துருப்போம். அதாவது எல்லா டெஸ்ட்லயுமே இந்த ஒரு பார்ட் வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணிருக்க மாட்டோம். வந்து ஜெனரல் ஸ்டடிஸ் கொஷின் மட்டும் நமக்கு பைலிங்குவலா இருக்கும். அதாவது தமிழ்லயும் இருக்கும், இங்கிலீஷ்லயும் இருக்கும் ஜெனரல் ஸ்டடிஸ் பொறுத்த வரைக்கும். தென் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி டெஸ்ட் பேட்ச் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 9 ரிவிஷன் டெஸ்ட்டும் 3 மார்க் டெஸ்ட்டும் இதுல இந்த டெஸ்ட் பேட்சோடய சேர்ந்து உங்களுக்கு வந்துடும். இது மட்டும் இல்லாம இன்னைக்கு என்னென்ன டெஸ்ட் நடக்க போதோ அதற்கு நீங்க படிக்க வேண்டிய தலைப்புகள் அது முதற்கொண்டு வந்து இதுல நம்ம தெளிவா கொடுத்துருக்கோம். இப்படியே வந்து டெஸ்ட் 1, டெஸ்ட் 2, டெஸ்ட் 3 இந்த 3 டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் டெஸ்ட் 4ல வந்து நீங்க ரிவிஷன் டெஸ்டா ஒரு ரிவிஷன் டெஸ்ட் வந்து நீங்க எடுப்பீங்க. ரிவிஷன் டெஸ்ட் 1 அதுக்கு பேரு. இந்த ரிவிஷன் டெஸ்ட் 1 முடிஞ்சதுக்கு அப்புறம் டெஸ்ட் 5ல இருந்து நம்ம ஆஸ் யூசுவலா சிலபஸ் கண்டென்ட்டை கவர் பண்ணிக்கிட்டே வருவோம். டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் அவர் டெஸ்ட் சீரிஸ் வந்து நம்ம நிறைய ரிவிஷன் டெஸ்ட் எடுத்து பார்க்க போறோம். அண்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி குரூப் 4 எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 1 வீக் பிஃபோர் வந்து நம்ம ஒரு 3 மார்க் டெஸ்ட் வந்து நம்ம எழுதி பிராக்டிஸ் பண்ண போறோம். இதுதான் இந்த டெஸ்ட் பேட்சுக்கான ஷெடியூல. இந்த டெஸ்ட் பேட்சுக்கான வீக் டே அண்ட் வீக்கெண்ட் ஷெடியூலை நான் டெஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இந்த டெஸ்ட் பேட்ச் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெஸ்ட் எல்லாமே ஆன்லைன் மோட்ல தான் நடக்கும். அதுவும் டெலகிராம்ல தான் இதற்கான டெஸ்ட் எல்லாமே நடக்க போகுது. டெலகிராம்ல இப்போ டேட் இதுல மென்ஷன் பண்ணிருக்கிற அந்த டேட்ல காலையில 10 AM உங்களுக்கு கொஷின்ஸ் ஷேர் பண்ணுவோம் நாம. நீங்க இந்த டெஸ்ட் எல்லாம் எப்படி நீங்க எழுதணும் அப்படின்னா, ஒன்னு இதை நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து இந்த கொஷின்ஸ் எல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க வீட்டுல பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு நல்லா இருக்கும். டிஎன்பிஎஸ்சியோட வெப்சைட்ல அந்த ஓஎம்ஆர் அவங்க கொடுத்துருப்பாங்க. அந்த ஓஎம்ஆரை பிரிண்ட் அவுட் எடுத்து பிராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம்ல டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி நீங்க ஒரி பண்ணிக்க தேவையில்ல. 3 மணி நேரத்துக்குள்ள நம்மளால ஒரு டெஸ்ட்டை முடிக்க முடியுதா? பிக் பேட்ச்ல இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபைனலா டிஎன்பிஎஸ்சி எந்த ஸ்டாண்டர்ட்ல கொஷின் கேட்பாங்களோ அந்த தரத்துல தான் இருக்கும். தரம் இந்த சென்ஸ் வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்னு கொடுத்துருப்பாங்க. அந்த எஸ்எஸ்எல்சியோட கொஞ்சம் அதிகமா வந்து நம்ம செட் பண்ணிருப்போம் கொஷின் எல்லாமே. இதுல ஆல்டோகெதரா 25 டெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருக்கோம். இதற்கான ஷெடியூல நல்லா கோ த்ரூ பண்ணுங்க. பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இலவசமா நம்ம வந்து ஒரு கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஐ மீன் யூடியூப் கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. அது வந்து நெக்ஸ்ட் வீக் வெட்னஸ்டேல இருந்து நம்ம குரூப் 4 எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணி மொத்தம் 50 வகுப்புகள் வந்து யூடியூப் வாயிலா நம்ம எடுக்க போறோம். அந்த வகுப்புகளும் இந்த டெஸ்ட் பேட்ச் பேட்டர்ன்ல தான் அதுவும் இருக்க போகுது. அந்த வகுப்பை நீங்க நல்லா அட்டெண்ட் பண்ணி இந்த டெஸ்ட் எல்லாம் நீங்க சரியா நீங்க எழுதும் போது கண்டிப்பா உங்களால இந்த குரூப் 4 தேர்வை கிராக் பண்ண முடியும். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை நீங்க தொடர்ந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வரணும். அதாவது டெஸ்ட் பை டெஸ்ட் வந்து உங்களுடைய ஸ்கோர் வந்து இம்ப்ரூவ் ஆகுதா அப்படின்றத நீங்க செல்ஃப் எவாலுவேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த டெஸ்ட்ல நீங்க என்ரோல் ஆகுறீங்க அப்படின்ற பட்சத்தை டெலகிராம்ல தான் உங்களுக்கு டெஸ்ட் நடக்கும். 10 AM இதுல கொடுக்கப்பட்ட டேட்ல 10 AM கொஷின்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். தென் அரௌண்ட் 6 PM ஆன்சர் கீஸ் எல்லாமே நம்ம ஷேர் பண்ணிடுவோம். ஏற்கனவே குரூப் 1 டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டு இருக்கு. இது குரூப் 4க்கான டெஸ்ட் பேட்ச். குரூப் 4 தேர்வு எழுத போற மாணவர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். இது தொடர்பா ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்துல கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நேரம் இந்த வீடியோ பொறுமையா பார்த்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.